ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேக் நெக் டிசைன் தாங்க பார்க்க போகிறோம். இந்த சாரியோட கலர் பார்த்திங்கன்னா க்ரீன் அண்ட் ரெட்டு. நான் ரெட் கலரில் வந்து ப்ளவுஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம பேக் நெக் வந்து மார்க் பண்ணியாச்சு. டபுள் லைன் மார்க் பண்ணியிருக்கேன். ஏன் டபுள் லைனில் மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் ஸ்டிச்சிங்க்கு வந்து மடித்து தைப்போம். அதுக்காக வந்து நான் டபுள் லைன் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் மேலே அந்த ஷோல்டருக்கிட்டேயுமே வந்து கொஞ்சம் இடம் விடணும். இப்போ இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஜம்கி, க்ரீன் கலர் ஜம்கி. சாரீ வந்து க்ரீன் கலர் அப்படிங்கிறனால க்ரீன் கலர் ஜம்கி, க்ரீன் கலர் சில்க் த்ரெட்டு, ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். அப்புறம் காட்டன் த்ரெட்டு, நெக்ஸ்ட்டு ஸ்டோன் செயின், சுகர் பீட்ஸு, தென் 3mm பீட்ஸ் தேவைப்படும். இப்போ இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி ஒரு டிசைன்ஸ் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கிறதுல வந்து ஜரி த்ரெட்டில் வந்து 3 லைன் போட்டிருக்கேன். 3 லைன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு இந்த ஸ்டிச்லாம் எப்படி போடுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா, ப்ளேலிஸ்ட்டில் நான் வந்து ஒவ்வொரு கிளாஸுமே தனித்தனியாக வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் 3 லைன்ஸ்க்கு வந்து ஜரி த்ரெட் வந்து யூஸ் பண்ணி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ஜரி த்ரெட் எப்பயுமே போடும்போது ரொம்ப சின்ன சின்ன ஸ்டிச்சாக போட்டிங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக போடுற மாதிரி இருக்கும். அதே சமயம் பர்ஃபெக்டாக நீட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு பேசிக் ஆரி ஒர்க் மட்டும்தான் தெரியும் அப்படின்னாலுமே நான் சொல்லிக் கொடுக்குற டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ 3 லைன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ 3 லைன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் 2 2ஆ தான் போடணும். நீங்கள் 3 பீட்ஸ் 4 பீட்ஸ் எடுத்திங்கன்னா நீங்கள் ஃப்ரேமை விட்டு கழட்டும்போது பீட்ஸ் வந்து தூக்கிட்டு இருக்கும். ஒரு நீட் பர்ஃபெக்ஷனாக இருக்காது. நீங்கள் 2 2ஆ போடுங்க. இல்லைனா ஒரு பீட்ஸாக கூட போடுங்க. ஒரு பீட்ஸாக போட்டால் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் 2 பீட்ஸாக போட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். அதே சமயம் 3 பீட்ஸ் 4 பீட்ஸாகவும் போடாதீங்க. அது நல்லா பெர்ஃபெக்ட்டா இருக்காது. நீங்க பிகினரா இருந்தா கூட இந்த டிசைன்ஸை வந்து போடலாம். நான் இப்போ சொல்லிக் கொடுக்குற டிசைன் வந்து ரொம்பவே சிம்பிளா அண்ட் கிராண்டாவும் இருக்கும். இப்போ இந்த சுகர் பீட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து என்ன போட போகிறோம் அப்படின்னா 3mm தான் போட போகிறோம். 3mm பீட்ஸ் வந்து கொடுத்துட்டு சுகர் பீட்ஸுக்கு எப்படி நீங்கள் 2 2ஆ போட்டிங்களோ ஒன்றா போடுறீங்களோ அதே மாதிரி தான் 3mmக்கும் ஒன்றொன்னாவும் போடலாம், 2 2ஆகவும் போடலாம். நம்ம 1 2 2 போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். அதே சமயம் ஸ்ட்ராங்காகவும் மேலே தூக்கிக்கிட்டு இல்லாமல் இருக்கும். ஓகேவா? நீங்கள் பிகினராக இருந்தால் கூட நீங்கள் இந்த டிசைனை வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். உங்களுக்கு இந்த டிசைன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிகினராக இருக்கீங்க, டிசைன் எப்படி போடுறது அப்படின்னு தெரியல அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்கன்னா, இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடுத்து ஸ்லீவ் டிசைனுமே வந்து போடுறேன். இப்போ 3mm கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மறுபடியும் 2 2 பீட்ஸாக எடுத்து நீங்கள் வந்து சுகர் பீட்ஸை போடணும். கொஞ்சம் கேப் விட்ட மாதிரி இப்போ நான் போட்டிருந்தேன் இல்லையா, அந்த மாதிரி போடக்கூடாது. 2 2ஆ எடுத்து நெருக்கமாக தான் போடணும். உங்களுக்கு நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம ஆரி ஒர்க் கிளாஸ் மட்டும் எடுக்கலைங்க. மெஹந்தி கிளாஸ், ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ் அண்டு மெஹந்திலே போர்ட்ரேட் கிளாஸ் எல்லாமே நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு இதில் எதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் டீட்டெயில் சொல்கிறேன். நீங்க பீட்ஸ் ஒர்க்லாம் போடுறீங்க அப்படின்னா 24 நீடில் எடுத்துக்கோங்க. நீங்க த்ரெட்ல ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா 14 நீடில் எடுத்துக்கோங்க டுலிப்ல. அது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், ஸ்டோன் செயின் ஃபிக்ஸ் பண்ண போறோம். இந்த ஸ்டோன் செயின் ஃபிக்ஸ் பண்றது இது எல்லாமே நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து தனித்தனியா கிளாஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு இது புரியல அப்படின்னா நீங்க அந்த கிளாஸ பார்த்துட்டு கூட இந்த டிசைன் வந்து போடுங்க. உங்களுக்கு இந்த டிசைன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இப்ப நீங்க ஸ்டோன் செயின வந்து ஸ்டிச் பண்றதுக்கு வந்து 2 2 ஸ்டோன் தள்ளி தள்ளியும் ஸ்டிச் பண்ணலாம். இல்ல ஒரு ஸ்டோன் தள்ளி தள்ளியும் நீங்க ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்ப இந்த ஸ்டோன் செயின வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு, அடுத்து வந்து சுகர் பீட்ஸ் தான் 2 2ஆ எடுத்து போட போறீங்க. உங்களுக்கு எந்த நீடில் வந்து கரெக்ட்டா இருக்கோ அந்த நீடில்ல போடுங்க. நான் வந்து பீட்ஸுக்கு வந்து 24 எடுத்திருக்கேன். த்ரெட் ஒர்க் யூஸ் பண்ணும்போது நான் 14 நம்பர் நீடில் யூஸ் பண்ணுவேன் டுலிப்ல. இப்ப நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல நம்ம வந்து இந்த சுகர் பீட்ஸ்ல கொண்டு வரப்போறோம். இப்போ ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 2 பீட்ஸை வந்து பின் பண்ணிவிட்டு கீழே குத்தி மேலே எடுத்துகிட்டு மறுபடியும் அதிலே 2 பீட்ஸை விட்டு மறுபடியும் குத்தி வெளியே எடுத்துகிட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போடணும். ஏன் செயின் ஸ்டிச் போடணும் அப்படின்னா, அந்த இடம் வந்து ஷார்ப்பாக இருக்கு இல்லையா, நம்ம திருப்புறத்துக்கு வந்து ஷார்ப்பாக இருக்கனால அதை மறுபடியும் நம்ம அப்படியே கீழே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் கீழே கொண்டு வந்து ஒரு 2 பீட்ஸ் கொடுத்து மறுபடியும் 2 பீட்ஸ் கொடுத்து கீழே குத்தி நம்ம மேலே எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து தூக்கிட்டு இருக்காது, பெர்ஃபெக்டாக வரும். நம்ம ஃப்ரேமை விட்டு கழட்டும் போதுமே
பெர்ஃபெக்ட்டா வரும். இந்த மாரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டாவே, நீங்க வந்து ரொம்பவே நீட்டா போடலாம் ப்ளவுஸ. நம்ம எவ்ளோ சிம்பிளா போட்டிருந்தாலும், நம்மளுக்கு ஒர்க் வந்து ரொம்பவே நீட்டா, பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இப்ப இந்த பக்கம் 4 எடுத்து போட்டுட்டேன். இப்ப என்ன பண்ணணும், பக்கத்திலேயே ஒரு குட்டியா ஒரு செயின் ஸ்டிச்சு, மறுபடியும் ஒரு 4 பீட்ஸ் எடுக்கிறேன். 4 பீட்ஸ் எடுத்துட்டு, அது கீழ் பக்கமா தான் கொண்டு வரணும். இப்ப நான் எப்படி போடுறேன் அப்படின்னு பாருங்க. இப்ப 2 போட்டுட்டு பின் பண்ணிட்டேன். மறுபடியும் அடுத்து 2 போட்டு பின் பண்ணிட்டேன். இப்படி போட்டிங்கன்னா, உங்களுக்கு அளவெடுத்து நீங்க அந்த ட்ரையாங்கிள் ஷேப் போடணும் அப்படிங்கிறதே கிடையாது. இந்த பக்கம் 4, அந்த பக்கம் 4 கணக்கு வச்சு பீட்ஸ் போட்டிங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டா ஈவனா எல்லா எல்லா ட்ரையாங்கிளுமே வந்து ஒரே சைஸ்லயே வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்ப பக்கத்திலேயே நான் ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுட்டேன். இப்ப அடுத்து வந்து 2 சுகர் பீட்ஸு பின் பண்ணிட்டு, மறுபடியும் அடுத்து 2 சுகர் பீட்ஸு மறுபடியும் பின் பண்ணிட்டு, அதில எதுவுமே நான் நாட் போடல. மறுபடியும் ஒரு ஸ்டிச் மட்டும் தான் போட்டுட்டு, இந்த பக்கம் 4 பீட்ஸ வந்து குடுக்குறேன். இப்ப 2 பீட்ஸ் எடுத்திருக்கேன். மறுபடியும் 2 பீட்ஸு பின் பண்ணிட்டு, ஒரு குட்டி செயின் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் இந்த சைடு 2 குடுத்துட்டு, பின் பண்ணிட்டு, மறுபடியும் 2. நான் ஏன் 2 குடுத்துட்டு, மறுபடியும் குத்திட்டு, மறுபடியும் வெளிய எடுக்கிறேன்னா, அப்ப தான் ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம 4 பீட்ஸையுமே ஒரே இதா குடுத்துட்டோம்னா, அது நம்ம ஃப்ரேம விட்டு கழட்டும்போது, அந்த ட்ரையாங்கிள் ஃபுல்லாவே தூக்கிக்கும். இப்ப பாருங்க, இந்த ட்ரையாங்கிள் எல்லாமே ஈவனா வந்திருக்கு இல்லையா? இப்ப இந்த ட்ரையாங்கிள்குள்ள நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் தான் போட போறோம். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, 5 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். 5 த்ரெட் எடுத்துட்டு, நாட் போட்டு வச்சுட்டேன் இந்த நீடில்ல. இது வந்து ஃப்ரெஞ்ச் நாட் நீடில் தான். இப்ப என்ன பண்ணணும், இந்த த்ரெட்ட வந்து 2 ரொட்டேட் பண்ணணும். 2 சுத்து சுத்தி, அந்த ட்ரையாங்கிள்குள்ள இப்ப நான் குத்துறேன். குத்திட்டு, அப்படியே அந்த மேல இருக்க த்ரெட்ட வந்து புடிச்சிட்டு, அப்புறம் நீங்க கீழ இறக்குனீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்ட்டான அந்த பெர்ஃபெக்ட்டான ஃப்ரெஞ்ச் நாட் கிடைக்கும். இல்லன்னா நீங்க அந்த கைய விட்டுட்டீங்கன்னா, கொஞ்சம் சிக்கு விழுந்த மாரி ஆயிடும். இப்ப பாருங்க, நான் 2 ரொட்டேட் பண்றேன். பண்ணிட்டு, கீழ கொண்டு போற வரைக்குமே அந்த விரல் வந்து அந்த நூல்ல தான் இருக்கு எனக்கு. இப்போ ஒரு 2 சுத்து, மறுபடியும் கீழ குத்தி, நான் கீழ இருந்து நீடில எடுக்கும்போது, நல்லா கீழ கொண்டு போனதுக்கப்புறம் தான் அந்த விரலையே நான் கையிலேருந்து எடுக்கிறேன். நல்லா பாருங்க, நான் அந்த விரல வந்து எப்ப எடுக்கிறேன்னா, நல்லா கீழ கொண்டு போனதுக்கப்புறம் தான் வந்து, அந்த நீடிலேருந்து அந்த த்ரெட்லேருந்து நான் கைய எடுக்கிறேன், விரல. இப்ப எப்படி நான் 2 சுத்து சுத்தி போட்டனோ, அதே மாரி தான் ஃபுல்லாவே போடணும். இந்த டிசைன் வந்து அவ்வளோதான். சிம்பிளா முடிஞ்சிருச்சு. இப்ப பாருங்க சிம்பிளாவும் இருக்கு. அதே சமயம் ரொம்பவே நீட்டாவும் இருக்கு. இப்ப இதுக்குள்ள ஃப்ரெஞ்ச் நாட் எல்லாமே நான் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்ப புட்டாஸ் வந்து நான் அங்கங்க வைக்கிறேன். புட்டாஸ்க்கு என்ன பண்ணணும் அப்டின்னா, இப்ப அந்த டாட் வச்சிருக்கேன்ல, அதுலேருந்து வந்து ஜரி எடுத்துட்டேன். ஜரி எடுத்துட்டு 3 எம்எம் குடுத்துட்டேன். ஓகேவா? 3 எம்எம் குடுத்துட்டு கொஞ்சம் மேல பாருங்க ஒரு கொஞ்சம் இடம் விட்டு தான் வந்து நான் ஜம்கி வந்து இப்ப ஃபிக்ஸ் பண்றேன். இப்ப சைட்ல தான் ஜம்கி வந்து ஸ்டிச் பண்ணணும். மேல ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம சைட்ல தானே நெறைய ஜம்கி ரவுண்டா குடுக்க போறோம். அதனால மேல குடுக்கக்கூடாது. இப்ப சைட்ல ஒரு ஜம்கிக்கு மேல இன்னொரு ஜம்கி இருக்க மாரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு ஃப்ளார் லுக் வந்து கிடைக்கும். இது வந்து சாரீல இருக்க கலரு, கிரீன் கலரு. ம ஃபோன்ல பார்க்க வந்து கோல்டு கலர் மாரி இருக்கு. இப்ப இத வந்து நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். ஒரு நாட்க்கு 2 நாட் கூட போட்டுக்கலாம். ஏன்னா, ஒரு நாட் கொஞ்சம் லூஸா இருந்தா கூட கழண்டு விழுக சான்ஸ் இருக்கு. இப்ப அடுத்து வந்து மறுபடியும் அதே மாரி தான் ஒரு 3 எம்எம் குடுத்துட்டு, இப்ப நான் அந்த குட்டி லைன் வந்து போடல. லைன் போடாம போட்டா அந்த ஜம்கி வந்து 3 எம்எம்க்கு மேல வருது. இப்ப அந்த சுகர் பீட்ஸ் அந்த 3 எம்எம் குடுத்துட்டு மேல ஒரு குட்டியா மேல லைன் அதாவது அந்த ஜரில லைன் போட்டுட்டு, அதுக்கப்புறமா ஜம்கி வச்சீங்கன்னா தான் உங்களுக்கு நீட்டா வரும். அந்த ரவுண்ட் ஷேப்ல ஃப்ளார் வந்து கிடைக்கும். ஓகேவா? இப்ப இந்த பேக் நெக் வந்து ரொம்பவே சிம்பிளா முடிஞ்சிருச்சு. சிம்பிளாவும், நீட்டாவும் முடிஞ்சிருச்சு. ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா, இந்த ஜம்கி ஃப்ளார வச்சு தான் வந்து ஃபுல்லாவே கொண்டு வர போறேன். அது வந்து அடுத்த வீடியோல வந்து நான் போஸ்ட் பண்றேன். உங்களுக்கு அந்த ஸ்லீவ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப நான் இது ஃபுல்லாவே புட்டாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்ப இதுக்கு வந்து மேட்சிங்கா வந்து நான் கிளிப்புமே பண்ண போறேன். அந்த கிளிப்புமே எப்படி பண்ணுறதுன்னு சொல்றேன். இந்த மாரி பிளைன் கிளிப் வந்து நான் வாங்கி வச்சிருக்கேன். இப்ப அந்த பேக் நெக் வந்து போட்டிருக்கேன் இல்லைங்களா, அந்த பீஸ் வந்து நம்ம கட் பண்ணா வேஸ்ட்டா தான் ஆகும். அந்த இடத்துல வந்து நான் அந்த கிளிப்ப வச்சு கரெக்டான சைஸ் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். மார்க் பண்ணிட்டு, ஜரி த்ரெட்ல வந்து ஒரு 2 லைன்ஸ் போட்டுட்டேன். 2 லைன்ஸ் போட்டுட்டு, அதுக்கு மேல வந்து ஜிக்ஸாக் தான் குடுக்க போறேன்.
நான் ஏன் லைன்ஸ் கொடுத்து ஜிக்ஸாக் கொடுக்க போறேன் அப்படின்னா, நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது எந்த ஒரு பிசுறுமே வராம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, செயின் ஸ்டிச் குடுத்துட்டு, அது மேலேயே வந்து நானு ஜிக்ஸாக் குடுத்து கம்ப்ளீட் பண்றேன். உங்களுக்கு இதே மாரி ஒர்க் ப்ளவுசஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும், ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இப்ப நான் இது ஃபுல்லாவே 2 லைன் முடிச்சுட்டேன். 2 லைன் முடிச்சுட்டு ஜரியில வந்து அவுட்லைன்ல அந்த ஜிக்ஸாக்குமே குடுத்துட்டேன். இப்போ ஒன் சைட் மட்டும் நான் ஜிக்ஸாக் போட்டு காமிச்சுக்கிறேன் பாருங்க. இப்ப இந்த மாரி போட்டுட்டு, உள்ள வந்து மறுபடியும் நான் சுகர் பீட்ஸ் தான் குடுக்க போறேன். நாட் போட்டுக்கோங்க. மறுபடியும் வந்து சுகர் பீட்ஸ் அவுட்லைன்ல வந்து நம்ம இப்ப எப்படி நெக்குக்கு குடுத்தோம் இல்லையா? அதே மாரி சுகர் பீட்ஸ் குடுக்க போறோம். நான் ஏன் இதில ஜிக்ஸாக் குடுக்குறேன்னா வந்து, கட் பண்ணி எடுக்கிறனால குடுக்குறேன். அதே சமயம் நீட்டாவும் இருக்கும். இப்ப நம்ம அவுட்லைன் எப்படி நம்ம பேக் நெக்குக்கு குடுத்தோமோ, அதே மாரியே சுகர் பீட்ஸ் 2, 2ஆ எடுத்து நான் குடுக்குறேன். இது ஃபுல்லாவே 4 பக்கமுமே குடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். உங்கள்ல யாருக்காச்சும் இந்த மாரி டிசைன்ஸ் போட்டா நல்லாயிருக்கும், இந்த மாரி டிசைன்ஸ் எனக்கு சொல்லிக் குடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் உங்களுக்கு அந்த டிசைனுமே போட்டு நான் அப்லோட் பண்றேன். இப்ப நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் தான் வந்து ஃபுல்லாவே போட போறோம். இப்ப நம்ம அந்த ட்ரையாங்கிள்ல போட்டோம் இல்லையா? அந்த ஃப்ரெஞ்ச் நாட் தான் 2, 2ஆ சுத்தி நம்ம போட போறோம். இப்ப நம்ம குத்திட்டு 2 சுத்து சுத்தி, கீழ குத்தி, மறுபடியும் மேல எடுக்கிறோம். அதுதான் ஃப்ரெஞ்ச் நாட். ஓகேவா? இது ஃபுல்லாவே போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்ப இந்த கிளிப்பு, ஹேர் பேண்டு எல்லாமே எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் வந்து தனி வீடியோவா நான் போடுறேன். இப்ப இந்த ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த ப்ளவுஸோட ஃபைனல் லுக் இதுதான். அங்கங்க மட்டும் ஜம்கியில வந்து புட்டாஸ் வச்சு நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பேக் நெக் வந்து சிம்பிளாவும், நீட்டாவும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்லீவ் ஒர்க் வந்து அடுத்த வீடியோல நான் அப்லோட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.